ஹலோ ஹலோ சார் வணக்கம். நான் பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்பி செந்தில் பேசுகிறேன் சார். எங்கே சார்? பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்பி செந்தில் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார் உங்கள் பையன் பேர் என்னடா? விஜயா? விஜய் உங்கள் பையனா சார்? ஆமாம் சார். இந்த இதில் ஏதோ பணம் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவனை விசாரணைக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். சரிங்க சார். அது என்ன ஆச்சு? ஏன் பணம் எடுத்து இது பண்ணாப்புல அப்படின்னு சரி சார், எனக்கு இப்போ தான் தெரியும். நான் நாளைக்கு நேரில் வரேன் சார். நான் இல்லையே, உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடியே தகவல் தெரியுமாமே? வந்த வாரம் எந்த வாரம் கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்களாமே? ஆமாம் சார், நான் ட்ராவல்ஸில் இருந்தேன். நான் இந்த டைமில் திருச்செந்தூர் இருக்கிறீங்க? நான் திருச்சி ட்ராவல்ஸில் வாட்டிருக்கேன். வண்டி டிரைவர் சார். நான் எந்த ட்ராவல்ஸில்? ஆர்கேடி ட்ராவல்ஸ்னு ஒரு டிரைவர் சார். பஸ்லையா? பஸ் ட்ராவல்ஸ் டிரைவரு. அதனால் லீவ் எடுத்துக்கிட்டு நான் வரேங்க. கொஞ்சம் லீவ் ஒன்றும் கிடைக்காது இப்போ உடனே எனக்கு. ஒரு மாசமாவாங்க லீவ் எடுத்துட்டு வர்றீங்க? இல்லை, நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் சார் அவங்ககிட்ட. நான் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, தகவல் மட்டும் சொல்கிறேன். உங்கள் பையன் நாளைக்கு பணம் நாளைக்கு காலைல இது பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு செட்டில் பண்ணல அப்படின்னா காலையில் ரிமாண்டுக்கு போயிடுவாப்ல. அதனால நீங்கள் காலையில் வாங்க. பள்ளிக்கரணங்களா? தகவல் சொல்லன்னு சொல்லக்கூடாது. காலையில் ஆமாம், பள்ளிக்கரணை ஸ்டேஷனுக்கு. சரிங்க. நாளைக்கு வரல அப்படின்னா நம்ம அவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு அவனை ரிமாண்ட் அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்க, நான் காலைல வரேங்க சார். நான் நேரில் வரேன் கண்டிப்பாக. அவங்க என்ன இது பண்ணானோ அந்த பேமெண்ட்டை செட்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வாங்க. சரிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகவல் தெரியணும். உங்கள் பையன் நாளைக்கு போகிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் பேர் சொல்கிறேன். சரி, நான் இப்போ உடனே இப்போ நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறது. நான் கிளம்பி வாங்க. காலையில் வாங்க. ஓகே. பார்த்துட்டு இல்லை, அதுக்கு உங்களுக்கு தான் தகவல் சொல்கிறோம். இல்லை சார், நான் திருச்சியில் தான் இருக்கேன். நான் கிளம்பி வரணும்ல சார். காலைல வரேன் சார். ஆமாம் ஆமாம், இல்லை தகவல் தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே சார், நான் பண்ணுறேன் சார். நான் ஆமாம், இல்லை அப்படின்னா காலையில் அனுப்பிச்சுடுவாங்க. நான் காலைல ஒரு 8 மணி 10 மணிக்கெலாம் வந்துடுறேன் சார். வாங்க வாங்க. ஓகே. சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார் இப்போ வந்து அந்த விஜய் விஷயமா வந்ததுனே சார். யார் என் நம்பரை உங்கள்கிட்ட கொடுத்தது? சார் யார் சார் உங்கள் நம்பர் கொடுத்தது? சார் நான் ஸ்டேஷனில் கேட்டு வாங்கியிருந்தேன் சார். சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லை சார், தம்பி சேஃபாக தானே சார் இருப்பார்? ப்ரைவேட் கஸ்டடின்னு சொன்னால் பயமாக இருக்குது சார். அது ஒன்றும் சேஃபாக தானே சார் இருப்பார்? இல்லை பிரதர், நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், அவங்க அப்பா கிட்டே தெளிவாக சொல்லிட்டேன். காலையில் வந்து பேசலாம். இதை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு பேசுங்க. காலையில் தெளிவாக வந்து பேசலான்னு சொல்லியாச்சு. இல்லை சார், நீங்கள் கேட்டுட்டு பேசுங்களேன்னு சொன்னேன். நான் கொஞ்ச நேரம் கேட்கறத பேசிட்டு சொல்லுங்கள் சார். ஓகேவா? காலையில் உங்கள் அப்பா வாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே சார். இல்லை அப்படின்னு நீங்கள் மறுபடியும் குறைஞ்சி கொடுத்துட்டே காலையில் வந்தோன்னா ரிமாண்ட் தான் பண்ணுவாங்க. வேற ஆப்ஷனே இல்லை சார். இல்லை சார், இப்போ நான் பார்க்க வந்திருந்தேன். நீங்க சார் வந்து பிரைவேட் கஸ்டடி சொல்லிருந்தீங்க. அப்படிதான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். நீங்க சார் பேசுங்க, ஒரே நிமிஷம் சார். சார் நீங்க பிரைவேட் கஸ்டடின்னு சொன்னதால தம்பி சேஃப்டியா இருப்பாங்க. பிரைவேட் கஸ்டடி கிடையாது. பிரைவேட் கஸ்டடினா அவங்க அப்பா நான் தகவலே சொல்லிருக்க மாட்டோம். ஓகே சார். தகவல் சொல்லிட்டு தான் கூட்டு வந்தோம். சரிங்க சார். அப்புறம் எப்படி பிரைவேட் கஸ்டடி நீங்களா சொல்றீங்க? இல்ல சார், அப்ப ஸ்டேஷன்ல இல்ல சார். ஸ்டேஷன்ல இல்லன்னும் போது ஸ்டேஷன்ல கஸ்டடி வைக்க மாட்டாங்க சார். ஓகே சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எந்த ஸ்டேஷன்ல நைட் கஸ்டடி வைக்க மாட்டாங்க. சரிங்க. இல்ல சார், ஒரே விஷயம் சார், தம்பி சேஃப்டியா இருப்பாப்ல சார். வேற ஸ்டேஷன்ல கிடையாது. ஸ்டேஷன்ல இருந்தா கூட நம்ம சேஃப்டின்னு சொல்லலாம். வெளியே எங்கேயோ இருக்காருன்னும் போது அப்பா வர சொல்லுங்க. அவங்க வந்த உடனே நான் கூட்டு வந்து காட்டுறேன். நீங்களே பாத்துக்கலாம் அவங்க பையன். அதுதான் சார், தம்பி சேஃப்டியா இல்லையான்னு மட்டும் வெளில வச்சிருக்கீங்க. அதுக்காக தான் சார் கேக்குறேன். சேஃப்டியா இல்லையன்றதுக்காக மட்டும் தான் சார். நான் திருப்பி அதே பதில் தான் சொல்றேன். நான் காலையில உங்ககிட்ட தான் கூட்டு வந்து விட போறாங்க சார். நீங்க காலையில வருவார் சொல்றீங்க சார். இப்ப நைட் ஏதாவது தம்பி காய்ச்சா என்ன சார் பண்றது? என் வீட்டு ஒரே பையன் சார் அவன். அதனால தான் சார் கேட்குறேன். சேஃப்டியா இருப்பாப்லையான்றது அதுக்கு தான் சார் நான் கேட்குறேன். நானே சார் நாங்க வேற எதுவும் பண்ண போறது கிடையாது. நேரா ரிமாண்ட் தான் அனுப்ப போறோம். ஓகே சார், ரிமாண்ட் நீங்க அதாவது தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா ரிமாண்ட் பண்ணணும் தான் சார். நான் இல்லன்னு சொல்லல சார். அனுப்பும்போது என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க வெளியில கஸ்டடியில வச்சிருக்கேன்னு சொல்றதுனால சார் சார் ஒன் செகண்ட் எல்லா கேள்வியும் கேட்பாங்க. ஓகேங்களா சார்? ஜட்ஜி கேட்பாங்க சார். சார் நான் ரொம்ப சிம்பிளான சார், கஸ்டடி வெளில வச்சிருக்கனால தம்பி சேஃப்டியா இருப்பாப்ல, அது மட்டும் தான் சார் நான் கேட்கறேன். நானே சார் இப்பயும் உங்கள்கிட்ட தமிழ் நீங்க காலையில கூட்டிட்டு வரேன். காலையில நைட்டுக்குள்ள தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் சார் பொறுப்பு? சார் நாங்க தான் பொறுப்பு. அதுதான் சார் நான் கேக்குறேன். இப்ப தம்பிக்கு அதுதான் சேஃப்டியா இருப்பாரா சார்? உங்க அப்பா கிட்ட அக்கவுண்ட் பண்ணி தான் நாங்க வச்சிருக்கோம். நாங்க வந்து கஸ்டடி தனியாலாம் கொண்டு போய் வைக்கல. திருட்டு எங்கேயும் வைக்கல சார். அது ஸ்டேஷன்ல வச்சிருந்தா ஓகே சார். நீங்க வெளியே வச்சிருக்கீங்க. வைக்க மாட்டாங்க சார். தமிழ்ல தானே சார் சொல்றேன். சார் தமிழ்ல தான், அதனால தான் சார் சொல்றேன். ஸ்டேஷன்ல வச்சா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் சார். நாங்க வந்து இப்போ காலைல கொண்டு வருவாங்க சார். ஓகே சார். வெளியில சேஃப்டின்றீங்க, அதுதானே சார்? ஆமா சார். ஓகே சார், நன்றி சார். வீட்டுக்குள்ள போவா, வீட்டுக்குள்ள போயிட்டு பேசுங்கப்பா. அப்பா அப்பா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ள கூட்டு போங்க. கேமரா 360 திருப்பா. சுத்தி காமிங்க விஜய், சுத்தி காமிங்க. என்ன அங்கதான் சார். அது யாருப்பா நிக்கிறது அங்க? ஓகே ஓகே. கூப்பிடுறாங்க திருப்பி. நீ பாப்பா, நீ பாப்பா. 8 செகண்ட் உள்ள
நான் வெளியே வெயிட் பண்றேன். அது யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படியே கேமரா விஜய். போட்டுங்க. ஹலோ, அந்த 4 போலீஸை காமிங்கப்பா. அது அவங்க என்ட்ரன்ஸ் நிக்கிறாங்க சார். நிக்கிறாங்களா போயிட்டாங்களா? போங்க போங்க வீட்டுக்குள்ள போங்க. அவங்க காமிக்கணுமா உங்களை? இல்ல இல்ல எப்பா நீ ஜாரா ஜாரா டேக் ஹிம் இன்சைட் ஹோம். அம்மா இல்ல அம்மா என் ஒய்ஃப் சார். மா வீட்டுக்கு விஜய் வீட்டுக்குள்ள கூட்டு போ. ஜஸ்ட் ஃபுட்டேஜ் மட்டும் தான் அது. சேஃப்டியா ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்கன்றதுக்காக. சரி சரி ஓகே ஓகே யூ கோ இன்சைட். சார் கட் பண்றேங்க.